எல்லோருக்கும் வணக்கம். சாகசம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாகசம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் லாஸ்ட் ஒரு 1 இயராக. பிரசாந்த் சார் அவரோட மம்முட்டி அண்ணனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவரோட ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய் இருந்தது. அதே தான் சாகசம் கூட. ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லலாம். தியாகராஜன் சார் ஒரு ரொம்ப அவரோட ஹி ட்ரீட்டட் அஸ் ஸோ குட். அவரோட இன்னொரு பையன் மாதிரியே ட்ரீட்டட் த ஹோல் டீம். எல்லோரும் அவ்வளோ அழகாக அந்த படத்தை பார்த்துட்டு, பிகாஸ் இந்த கம்பேக் இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஜூலைன்ற இந்த தெலுங்கு படம் அது ரீமேக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு தெலுங்குல, சேம் டைம் ஆடியோ கூட பெரிய ஹிட்டு. ஸோ எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இந்த படம் தமிழில் கூட பெரிய ஹிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்த எல்லா பாட்டுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணும்போது. தேசி கேர்ள் சாங்காக இருக்கட்டும், சயாங்கு, ஆங்க்ரி பேர்ட் சாங்காக இருக்கட்டும், பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லிரிக் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கமர்ஷியலாக லிரிக்ஸ் இருக்கணும். சேம் டைம் ஆங்க்ரி பேர்ட் சாங்கில் அதில் அந்த மெலடி சாங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லிரிக்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இருக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்குமார், கார்கி அண்ட் கபிலன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தேவ் கிவன் த பெஸ்ட் லிரிக்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த சாங் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு சென்னையை விட்டு தாண்டி போகிறதுக்கு யோசிக்கிறாங்க நிறைய பேர். இங்கேயே எடுத்துடலாம் செட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். இன்றைக்கி வந்து அப்ராட் போய் செலவு பண்ணி ஒரு பாட்டு எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் ஜப்பான் சாங்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும். தே ஃபாட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். அந்த விஷுவலுக்கும் அந்த எக்ஸ்பென்சஸும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது ஸ்க்ரீன். என்னோட படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சாங்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக பிக்சரைஸ் பண்ண நான் ரொம்ப ஹாப்பியானது இந்த படம் தான். அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷுவல்ஸ், ஒரு கோரியோகிராஃபி, ஒரு கிராண்டியர். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு மியூசிக் எதுவுமே தேவையில்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஷுவல்ஸ்லாம் பார்த்தோன்னே. அந்த சாங்கும் ஜென்ரலாக சங்கர் சார் படம்லாம் பார்ப்போம், சாங் பார்த்தோன்னே அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், சாங் அந்த மியூசிக் ஏற்ற ஒரு விஷுவல் இருக்கும். அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த ஒரு மியூசிக் டேரக்டருக்கு அதுதான் ஒரு ஜாய். பண்ண பாட்டு கிராண்டியராக தெரிஞ்சதுன்னா சாங் இன்னும் பெருசாக தெரியும். ஸோ இன்றைக்கி அந்த பார்த்தோன்னே எவ்வளோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் என்னோடய ஸ்டுடியோவில். பட் ஆனால் இந்த ஸ்க்ரீனில் உங்கள் கூட பார்க்கும்போது அந்த விசில் அந்த கைதொடர் பார்க்கும்போது அது இன்னும் ஜாய் தரும். அது ஒரு ஹாப்பினஸ். நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் தான் என்ன வச்சு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு ஆடியோ விடுவோம், அப்புறம் படம். எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, 1 மாதம் படம் வர்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு சேலஞ்சிங் ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஆடியோ தான். ஆடியோ ஹேஸ் டு பி ரொம்ப பெருசாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியோ வந்து டெஃபினட் காலையில் இருந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் பார்த்துட்ருக்கேன். ரிவ்யூஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து எல்லோரோடையும் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த எஃபர்ட். ரொம்ப ஜாலியாக எல்லாம் நாங்கள் இந்த ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் சாதாரணமாக யோசிக்கல, ரொம்ப பெருசாக யோசித்தோம். தியாகராஜன் சார் ஹார்ட் மாதிரி அவர் ரொம்ப எதுவுமே பெருசாக யோசிப்பார். ஸோ அதே மாதிரி அவர் பிரசாந்த் ஒன் ஆஃப் த வெரி குட் பிரதர். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு டெக்கியாக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெக்னிக்கல் பர்சன் சொல்லலாம். அவர் பயங்கரமான ஒரு எல்லா விதத்தையும் சரி, கிராஃபிக்ஸும் சரி, எல்லாமே அவர் டேக்ஸ் கேர் ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்த கிராஃபிக்ஸு, ஃபாண்டிங் எல்லாமே, படத்தோட ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அவர் தான் எடிட் பண்ணார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசாந்த் ஃபார் டேக்கிங் அவரோட இதுவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜென்ரலி மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மியூசிக் பண்ணுறது ரொம்ப, அதுக்கு மேலே பாடணும், இதெல்லாம் இட்ஸ் டிஃபிகல்ட் திங். அண்ட் பிரசாந்த் ரொம்ப சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த படம் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு ப்ரூவிங்கான ஒரு ஃபிலிம். எனக்கும் 6 பாட்டு ஹிட் ஆகணும், பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் வரணும், தியாகராஜன் சாருக்கும் போட்ட காசுலாம் டெஃபினட்டாக இட் ஷுட் கம் வெரி பிக். அண்ட் ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் த சக்ஸஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சக்ஸஸ் இல்லாமல் பாடியில் பிளட் இல்லாத மாதிரி தான் சக்ஸஸ். ஃபிலிமில் சக்ஸஸ் இல்லாது. ஸோ சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படத்துக்கு எல்லாருமே 100% உழைப்பு ஃப்ரம் ஹார்ட் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகிடும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. தேங்க்யூ ஸோ மச்.